ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். நம்ம வந்து வருஷத்தோட கடைசி நாளுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த நியூ இயர்ல லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரீகேப்பா வந்து 2025ஓட டாப் மெமரிஸ், நம்மளோட பெஸ்ட் மெமரிஸ் ஈச் ஃபார்மேட்ல என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு ஒரு பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இந்த வீடியோ. நான் தான் நம்ம ஃபர்ஸ்ட் மேபி த பெஸ்ட் ஃபார்மேட் இன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்றது நம்ம டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்தே நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம் தான் நான் ஃபீல் பியூரஸ்ட் பண்றேன். ஃபார்மட். என்னோட பெஸ்ட் சொல்லு போல. இல்ல பியூரஸ்ட் ஃபார்மட். கோன். கரெக்ட், பியூரஸ்ட் ஃபார்மேட். அதான் என்னோட மெமரி, டாப் ஆஃப் த மைண்ட்ல இருக்கிற மெமரினா இங்கிலாந்து சம்மர் இந்தியா வந்து போனாங்க. இங்கிலாண்டும் ரிலேட்டிவ்லி அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் பிராட் ஆண்டர்சன் இல்லாம பவுலிங்ல ரிலேட்டிவ்லி நியூ அப்படின்னு போனாங்க. நம்மளது வந்து பேட்டிங்ல ரிலேட்டிவ்லி நியூ இல்ல, நம்ம டாப் பர்ஃபார்மர்ஸ் யாரும் இல்ல, அன்டெஸ்டடு கேஎல் ராகுல் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் டீம்லயே அப்படிங்கிற மாதிரி போனாங்க. போகும்போது என்னடா நல்ல டீம்ஸ் போய் விராட் கோலி, அஜிங்கிய ரஹானே, புஜாரா மாதிரி இருந்த நல்ல பிளேயர்ஸ் இருந்தப்பே போய் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணிட போறாங்கிற மாதிரி நாய்ஸ் இருந்தது. பட் அந்த நாய்ஸ் எல்லாம் வந்து தவிடுபடி ஆக்குற மாதிரி சுப்மன் கில்லோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், கேஎல் ராகுலோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ஈவன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட பர்ஃபார்மன்ஸ், ஈவன் ரிஷப் பண்ட் விளையாடின ஃபியூ மேட்சஸ், இந்த சென்ஸ் அவர் பேட்டிங் ஆடின மேட்சஸ்ல அவர் காமிச்ச இம்பாக்டா இருக்கட்டும், என்ன டிஃபரன்ஸ் கொடுத்தாங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஈவன் லயன் ஹார்ட்டட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சிராஜ், வாட் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் அவர் காமிச்சாரு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல நின்னது. வேற சில மொமெண்ட்ஸும் இருக்கு, நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன்னோட இந்த சீரீஸை பத்தி உனக்கு நிறைய ஸ்டாட்ஸ் ஏதாவது இருக்குமே, அது உன்னோட இதுல உன்னோட மொமெண்டா இது இருக்கா? இல்லை, என்னுடைய டாப் மொமெண்ட்லேயும் இது இருக்குது. என்ன ரீசன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ சில கண்ட்ரீஸுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சதாக இருக்கட்டும், WCTC ஃபைனல் ஜெயிச்சதாக இருக்கட்டும், இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவில் அடித்ததெல்லாம் இருக்கட்டும், தோஸ் ஆர் ஆல்சோ த டாப் மொமெண்ட்ஸ். பட் ஒய் திஸ் பர்டிகுலர் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, பிகாஸ் இந்த டெஸ்ட் வந்து இட் ரீடிஃபைன்டு த கிரிக்கெட். என்னன்னா, இட் ரிமைன்ஸ் மீ ஆஃப் 2005 ஆஷஸ். இங்கிலாண்டில் நடந்தது ஆஷஸ் 2005. ஈச் டெஸ்ட் மேட்ச் ஈச் டே எக்ஸைட்டிங்காக இருக்கும். எல்லா மேட்சும் டே 5ல் போய் முடியும். ஸோ அந்த அந்த டைப் ஆஃப் ஒரு 20 வருஷம் ஆச்சு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸு. நம்ம நிறைய டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சிருக்கோம். நம்ம ஆஸ்திரேலியாவில் போய் ஜெயிச்ச 2021 டெஸ்ட் சீரீஸ்லாம் ஒரு கிரேட்டஸ்ட் வின். பட் எல்லா மேட்சும் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா இல்லை. ஆனால் இது எல்லா மேட்சும் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபி, the trophy, first time Anderson Tendulkar, two legendary players from the respective countries நேம் பண்ணி இந்த ட்ரோஃபி ஸ்டார்ட் பண்ணி, இது ஒரு எக்ஸைட்மெண்ட். அதாவது ஒரு ரீடிஃபைன்ட் இன் கிரிக்கெட் மெமரிஸ். இந்த மாதிரியான ஒரு பிச் கண்டிஷன்ஸ்லையும் 2-2ன்னு ரிசல்ட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டிங் விக்கெட்ஸ் கொடுத்தும் கொண்டு வரைக்க முடியும்னு காமிச்சது இந்த ஒரு சீரீஸ் என்னை பொறுத்த வரையும். இதில் என்ன எனக்கு எதுனா, இந்த சீரீஸ் போன விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ ஃபஸ்ட்டு எடிங்லே டெஸ்ட்டில் வந்து இங்கிலாந்து லைக் 371 சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. பட் அங்கேயுமே வந்து ஃபேசட்ஸாக இருந்துச்சு. பார்த்தோன்னா வி வேர் தேர் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 421 ஃபார் 3லேருந்து பண்டில் அனதர் ஒரு 41 ரன்ஸில் பண்டில் அவுட் ஆகிருப்போம். திருப்பி வந்து அனதர் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் ஒரு லாஸ்ட் 5 விக்கெட்ஸில் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், சீக்கிரமாக குயிக்காக விக்கெட்ஸ் போய். ஸோ அங்கே அந்த ஃபேசட்லேருந்து அவங்க 371 சேஸ் பண்ணாங்க. 371 வந்து இந்த பிச்சில் வந்து சேஸபிள் பிச் தான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த எடிங்லேயில் பொறுத்த வரையும். ஸோ அதை சேஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பொறுத்த வரையும். ஒரு பியூர் சம கம்பேக், ஒரு கேப்டன் லீட் இந்த ஃப்ரெண்டுன்னு எஜ்பாஸ்டனில் வந்து ஒரு டாமினேட்டிங் வின் நம்ம பண்ணோம். இந்தியாஸ் பிக்கஸ்ட் அவே வின்னு பார்த்தா எஜ்பாஸ்டனில் 336 ரன்ஸ் நம்ம அடித்தது தான். கில்லோட கான்ட்ரிபியூஷன் 269, 161. ஸோ எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த டீம், ஆல் ஓவர் டீம். அந்த டெஸ்ட் நம்ம ஜெயித்தோம். அடுத்தது பார்த்தா லார்ட்ஸில் வந்து ஒரு எக்ஸைட்டிங் டே. லார்ட்ஸ் டெஸ்ட் வந்து அவங்க வந்து லைக் நமக்கு டே 5ல் 193 டார்கெட் கொடுத்தாங்க. நம்ம பார்த்தோம் வி வேர் தேர். இந்த டே 4 வரையும் பார்த்தோன்னா வி நீடட் 135. அவங்களுக்கு 6 விக்கெட்ஸ் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. நமக்கு வந்து வி வேர் தேர் லைக் ஸ்டார்டிங் ஒரு ஸ்டார்ட் பண்ண டேலேயே இருந்து 2 விக்கெட் டக்குன்னு விக்கெட் போயிடுச்சு வேற. ஸோ 82 ஃபார் 7 24 ஓவர்ஸில் இருந்து 170க்கு நம்ம பண்டில் அவுட் ஆகணும், 74.5. பட் இதில் என்ன பியூட்டினா, த வே ஜடேஜா டிஃபெண்டட். அவரும் சரி, பும்ராவா இருக்கட்டும்,
ஒரு 180 பால்ஸில் 60 அடிச்சிருந்தார் ஜடேஜா. நிதிஷ்குமார் ஒரு 53 பால்ஸில் ஒரு 13 ரன்னு. பும்ரா ஒரு 54 பால் பிடிச்சி 5 ரன் அடிக்கிறது. சிராஜ் வந்து ஒரு 30 பாலில் 4 ரன் அடிக்கிறது. அண்டு இன்னொரு சைடு அவங்க சைடில் பார்த்தா ஸ்டோக்ஸ் லயன் ஆர்ட்டடா அவர் வந்து அவங்க டீமுக்கு ஒரு மராத்தான் ஸ்பெல் 45 ஓவர்ஸ் போட்டார் வித் ஸ்பேர் ஆஃப் 3 விக்கெட்ஸ் எடுத்தது. அந்த பியூட்டி என்னன்னா அந்த வி ஜஸ்ட் லாஸ்ட் பை ஒரு மார்ஜின் ஆஃப் 22 ரன்ஸ்ல தான் நம்ம தோத்தோம் அந்த லாஸ்ட் டெஸ்ட். பட் அந்த சீரீஸே சூப்பரா போச்சு. இப்படியே அப்படியே இருந்துச்சு. அந்த ஒரு கடைசி வரைக்கும் வந்து ஒரு த்ரில்லிங் கொடுத்துச்சு இந்த டெஸ்ட்டும் பொறுத்த வரையும். அண்ட் அந்த சிராஜ் அவுட் ஆனதும் வந்து பாவம் அவர் டிஃபெண்ட் தான் பண்ண ட்ரை பண்ணாரு. அன்பார்ச்சுனேட் அதெல்லாம். ஏன்னா பஷீருக்கும் இன்ஜூர்டு, பட் அகைன் வந்து திருப்பி வந்து போட்டு பஷீரும் இது பண்ணி விக்கெட் எடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டிங். நெக்ஸ்ட் 4th டெஸ்ட் பார்த்தா ஓல்டு ட்ரஃபோர்டில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 358க்கு இதாகிருப்போம். அவங்க இங்கிலாந்து வந்து மவுண்டைன் ரன்ஸ் 664 ரன்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அகெயின் நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 0 for 2 கேஎலும் சாரி இவர் ஜெய்ஸ்வாலும் சாய் சுதர்ஷனும் அவுட் ஆயிடுவார் டக்குன்னு. அங்கேருந்து கேஎல் அண்ட் கில்லு ஒரு பார்ட்னர்ஷிப் இது பண்ணுவாங்க 188 ரன்ஸ்க்கு. அப்போதான் வந்து கேஎல் அவுட் ஆவார், அவர் 90ல் அவுட் ஆவார். நெக்ஸ்ட் டே வந்து லைக் அந்த டே எண்டில் வந்து கில்லும் 1 or 3ல் அவுட் ஆயிடுவார். ஸோ வாஷியும் ஜட்டுவும் நெக்ஸ்ட்டு 1 டே ஃபுல்லும் இருக்கு. நம்ம வந்து இது வரைக்கும் இந்த ஹிஸ்டாரிக்லேயே பார்த்தா ஒன்லி ட்வைஸ் இந்தியா சேவ்ட் எ டெஸ்ட் ஆஃப்டர் கன்சிடரிங் 300+. ஓகே, ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து ஃப்ரம் டே 4 223 for 4லேருந்து 425 வித்தவுட் லாசிங் எ விக்கெட் வாஷிங்டன் சுந்தரும் ஜடேஜாவும் 2 குரூஷியல் 100 அண்ட் நம்ம மொமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அந்த அவங்களோட டிக்ளரேஷன் அதெல்லாம் ஒரு ஃபன் மொமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஈவன் தோ இட் இஸ் எ ட்ரா, பட் ஆனால் வந்து வி ஃபைட்டட், அந்த ஒரு ஃபைட் காமிச்சோம் இந்த டெஸ்ட்ல. ஸோ திஸ் கிவ்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் டு ஈக்குவலைஸ் சீரீஸ். நம்ம ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு இது கொடுத்துச்சு. கென்னிங்டன் ஓவல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் 2025 நான் சொல்ல போனால் டே 5. அதாவது இங்கிலாந்து நீட்ஸ் 35 ரன்ஸ், இந்தியா நீட் 4 விக்கெட்ஸ். அப்படி ஒரு இருக்கிற இதில் வந்து ஜெயிச்சோம் பாரு. சிராஜோட என்ன ஒரு லைன் ஆர்டட் ஸ்பெல்லு. அதாவது இந்த டெஸ்ட் வந்து ஏன் பர்டிகுலர்லி சூப்பர்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 224 வித் நாயர் ஒன்லி ஸ்கோரிங் 50 அண்ட் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 247. சிராஜ் ஒரு 4 விக்கெட், பிரசித் ஒரு 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. அவங்க ஓப்பனர்ஸ் 2 பேரும் டீசெண்டாக அடிச்சிருப்பாங்க 50s. ப்ரூக் ஒரு 50 போட்டிருப்பாரு. அங்கேயும் என்ன பியூட்டினா இங்கிலாண்டை வந்து நம்ம 247க்கு ஆல் அவுட் பண்ண விதம் தான். 175 for 4லேருந்து 247க்கு ஆல் அவுட் பண்ண வச்சிருந்தோம். தென் கமிங் பேக் டு அதாவது நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வாலோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி 100 396 போஸ்ட் பண்ணியிருப்போம். ஜெய்ஸ்வால் ஒரு 118 அடிச்சிருப்பாரு. ஒரு இவராக வந்திருப்பாரு நைட் வாட்ச்மேனாக வந்து ஆகாஷ் தீப். நெக்ஸ்ட் டே ஆடி அவர் ஒரு பரவசமாக ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் ஜெய்ஸ்வாலோட போட்டு 66 ரன் அடிப்பார். ஸோ ஜட்டு வந்து ஒரு 53 ஜுரேலும் ஒரு 30 ரன்னு. இதெல்லாம் ஒரு நிலைமை இருந்தாலும் தலைவன் வாஷிங்டன் சுந்தர் பொலந்தான் 40 பால் 53 விக்கெட் போயிடுச்சுன்னு. லைக் நம்ம வந்து 357 for 9லேருந்து 396 கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் வாஷிங்டன் ஃபாஸ்டாக ஸ்கோர் பண்ண ரன்ஸ், அந்த ஒரு 50 அடித்தது தான். ஸோ வி கிவன் அ டார்கெட் ஆஃப் 374. அந்த 374க்கு வி ஜஸ்ட் வான் பை 6 ரன்ஸு. அவங்க 367 வரையும் அடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் என்ன பியூட்டினா அவங்க 106 for 3 போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிராஜ் கேட்ச் விட்டுருப்பாரு, ஹாரி ப்ரூக் கேட்ச்லாம் ட்ராப் ஆகியும். அதுக்கப்புறம் ப்ரூக் பொலன்னு பொழுது 301 for 4 இருப்பாங்க. 301 for 4 to 367 ஆல் அவுட் பண்ணுற விதம் வந்து தட் வாஸ் அ மேட்ச் டர்னிங் மூமெண்ட். ஒன் ஆஃப் த டாப் டிஃபைனிங் ஃபேஸ் ஆஃப் 2025 சொல்ல போனா அந்த இதுதான் நான் சொல்வேன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஸ் இவர் கிறிஸ் வோக்ஸ் கை இது போன அவர் இன்ஜுரி ஆனாலும் வந்து இ ஷோஸ் அ கரேஜ் டு கம்ஸ் டு பேட். ஈவன் பண்ட் ஆல்சோ அவரும் ப்ரீவியஸ் இதில் இன்ஜுரி இருந்தாலும் அவரும் வந்தாங்க. தே ஷோ த கேரக்டர்ஸ் that was crucial in this series. So and one more thing I have to give special credit for Siraj என்ன பியூட்டினா 1000 டெலிவரிஸ் போட்டிருக்காரு இந்த சீரீஸ்ல. Siraj bowls 1000 deliveries with same energy, with same intensity and 143 kph that and கடைசி பால் அதுவும் 143 kph யாக்கர் that sense of Atkinson
அந்த மாதிரி ஒரு பவுலிங் பண்ணியிருக்காரு சிராஜ். ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் மை டாப் டிஃபைனிங் சீரீஸ். கண்டிப்பா புரியுது. அதுதான். நீ சொன்னது கரெக்ட். அதே மாதிரி இன்னொரு டிஃபைனிங் மூமெண்ட் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, டெஸ்ட்லயே வந்து சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது. ஏன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்குன்னு பார்த்தோன்னா எப்பயுமே அந்த சோக்கர்ஸுங்கிற டேகோடயே சுத்திட்டு இருந்த ஒரு டீம். இந்த டீம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ற அளவுக்கு பெஸ்டான டீம். ஆனா வின் பண்ணதுனால பெஸ்ட் டீம் நம்ம சொல்றோம். பட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பார்த்தோன்னா இதை விட நிறைய பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் இருந்த டீம்ஸ் இருந்திருக்கு. பட் அந்த டீம்ஸை வச்சுக்கிட்டே அவங்களால வந்து வின் பண்ணக்கூடிய சூழ்நிலை அமையாம இருந்தப்போ இந்த டீமை வந்து ஜெயிச்சாங்க. பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் ஜெயிச்சாங்க, அது ட்ரூ. அந்த கேப்டன் ஒருத்தர் இருக்காரு, பவுமான்னு ஒருத்தர், என்ன கமத் த மேன் கமத் த ஹவர் கமத் த மேன் பாங்களா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்னா ஐ வில் பி தேருங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி டீமை கொண்டு போனாரு. அண்ட் டீமும் யுனைடடா நல்லா விளையாடினாங்க, சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம அதே டீமுக்கு இந்தியா வந்து இந்தியன் சாயில்ல இந்தியாவை அவங்க ரொம்ப வருஷமா வின்னே பண்ணல சீரீஸ, வந்து 2-0ன்னு ஒயிட் வாஷ் பண்றதெல்லாம் வந்து அன்பிலீவபிள் ஃபீட். இது வந்து என்னோட இன்னொரு மூமெண்டா நான் ஃபீல் பண்ணேன் இது ரெண்டுமே. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? கண்டிப்பா தீஸ் டூ ஆல்சோ த டாப் மூமெண்ட்ஸ் ஆஃப் 2025 டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரையும். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா யூஸ்வலி தே ஹேவ் அ டேக்லைன் ஆஃப் சோக்கர்ஸ். ஒரு கஞ்ச் மூமெண்ட், ஒரு பிக் அகேஷன் ஆன் பிக் செமிஃபைனல் ஆர் ஃபைனல், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தே வில் கம்ப்ளீட்லி லோஸ் அப்படிங்கிற ஒரு இதை மாற்றி டெம்பா பவுமாங்கிற ஒரு இன்க்ரெடிபிள் ஒரு இன்ஸ்பிரேஷனல் கேப்டன் வந்து அவர் என்ன பண்ணார்னா, அவரை நிறைய ட்ரால் பண்ணியிருக்காரு. ட்ரால்லாம் இது பண்ணால் கூட கேப்டன் லீட்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அதுதான் ஒரு மேட்ரு. அதாவது தட் ஈவன் WTC ஃபைனலில் இருக்கட்டும், ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இட் வாஸ் அ டஃப் கண்டிஷன் இந்த ஸ்டார்டிங் டே ஸ்டார்ட் பண்ணும்போது. லார்ட்ஸ் இதை பொறுத்த வரையும் ஆஸ்திரேலியா போஸ்டட் 212. ஓகே, அங்கே ஒரு ஸ்மித்தோட 60, வெப்ஸ்டரோட 70 இது பண்ணியிருந்தாலும் ரபாடா எக்ஸ்ட்ரானரியாக ஒரு 5 விக்கெட்டு, யான்சனும் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். பட் சவுத் ஆஃப்ரிக்கா பண்டில்ட் அவுட் ஃபார் 138. அங்கே ஒன்லி டாப் ஸ்கோரர்னு பார்த்தா பெடிங்கமும் பவுமாவும். அவர் 40 அடிச்சிருப்பாரு, பவுமா ஒரு 36 அடிச்சிருப்பாரு. கமின்ஸோட எக்ஸ்ட்ரானரி ஸ்பெல் 6 விக்கெட்ஸ் இது பண்ணியிருப்பாரு. இப்படி ஒரு சுச்சுவேஷன், ஒரு 138 டவுன் ஃபேஸில் இருக்கிற போது அண்டு ஆஸ்திரேலியா எப்போதுமே ஒரு லீடு கொடுத்துட்டா அவங்க எப்படி அந்த மொமெண்டத்தை ஃபார்வர்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பெல் ஃப்ரம் ரபாடா அண்ட் நிகிடி. தே ஆர் 73 for 7 ஆஸ்திரேலியா. ஃப்ரம் தேர் தே பிக்ட் அப். அங்கே தான் ஒருத்தன் இருக்கான், அந்த சைடில் இருக்கான் பாரு, மேன் ஆஃப் த பிக் அகேஷன்ஸ்னு ஸ்டார்க்கு பேட்டிங்கில் ஒரு 50, கேரி ஒரு 40, 73 for 7 to 207 வித் த லோயர் ஆர்டர் பேட்டர் வச்சு அவங்க ரன் போஸ்ட் பண்ணிட்டாங்க 207. தே கிவன் அ டார்கெட் ஆஃப் 282 ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது 282 இன் லார்ட்ஸ் வந்து ஒன்லி ட்வைஸ் ஹஸ் சேஸ்டு மோர் தென் 282 ஆர் மோர் தட் ஒன்லி ட்வைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வெஸ்ட் இண்டீஸ் கார்டன் கிரிட்ஜ் அவர் அடித்த டைம் 84 இதில். அதுக்கப்புறம் நாசர் ஹுசைன் அவரோட ஒரு ஃபேர்வெல் டெஸ்ட்ல ஒரு 100 அடிப்பார் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து 282. ஸோ இந்த மாதிரியான ஒரு அக்கேஷன்ஸில் நடந்திருக்கிறது வந்து அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் ஃப்ரம் மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் மார்க்ரமும் டெம்பா பவுமா அப்படியே முடிச்சிட்டாங்க. ஒரு 130 ஒரு டஃப்பான டார்கெட்டாக இருக்கும், அவ்வளோதான் காலின்னு நினச்சிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேர் வந்து மேட்சை வந்து ஈஸ் அவுட் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்லுது ப்ரௌட் மொமெண்ட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ரொம்ப வருஷம் அந்த ஒரு ட்ரோஃபி இல்லைங்கிற ஒரு இதை வந்து தகுத்துட்டாங்க. லைக் நான் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடிச்சிருந்தாங்க, இந்த இனகரல் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இது. பட் ஆஃப்டர் லாங் இயர் இதுதான் அவங்களோட இது ஒரு பிக் மொமெண்ட், ஒரு WTC சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிற இதாக இருக்கட்டும். ஆனால் இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, சாம்பியன்ஷிப் சைக்கிள்ஸ் 2 years ஒன்று வரும். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்தியாவை ஜெயிக்கிறது வந்து, அதுவும் இந்தியாவை அடிக்கிறது வந்து போன வருஷம் பார்த்துட்டோம், நியூசிலாந்து வந்து பண்ணிட்டாங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து வி ஹேட் அ வெரி குட் சீரீஸ் அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ வி தாட் ஓகே நம்ம இந்த டீம் இது பண்ணுவாங்களா, நம்மள ட்ரபிள் பண்ணுவாங்களான்னு இருந்த போது வாட் தே டன் இஸ் மோர் தென் சைமன் ஆர்மர். இட்ஸ் த சவுத் ஆஃப்ரிக்கா ஏ டீம். தே
பிளான்டடே ஒரு ஸ்மால் இது என்னன்னா ஒரு காஷன் கொடுத்துட்டாங்க. ஃபிளாட் விக்கெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிக்க வைக்க முடியாதுன்னு ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. என்னன்னா நம்ம வி ஹேட் 2 டெஸ்ட் சீரீஸ், அந்த இது சவுத் ஆப்பிரிக்கா ஏ வெஸ்ட் இந்தியா ஏ ஆன 400+ டார்கெட்டை சேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பவுமாவும் ஆடி இருப்பாரு. ஸோ இந்த இந்த சேஸ் அவங்க அடிச்சு கொடுத்ததுனால அங்கே ஆடின 7 இந்தியன் பிளேயர்ஸு நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஆடினவங்க. நம்மளோட டாப் பிளேயர்ஸை வச்சு தான் நம்ம அந்த மேட்ச் தோத்தோம். பண்ட் கேப்டன்சில தான் நம்ம வந்து அது இது பண்ணியிருப்போம். ஒரு ஃபிளாட் ட்ராக் விக்கெட் கொடுத்தது. அந்த பயம் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா கியூரேட்டர்ஸ் எல்லாரும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு ஸ்பின்னிங் விக்கெட், ஒரு ஒரு டேர்னிங் ட்ராக் ப்ரிப்பேர் பண்ண வச்சிட்டோம். பட் அங்கே தான் ஒருத்தன் இருக்கான் 1000 டொமஸ்டிக் விக்கெட்ஸ் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்தான், சைமன் ஆர்மர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அவன் வந்து வேலையை காமிச்சான். பட் அவனை விட ஒரு பெரிய பியூட்டிஃபுல் இது என்னன்னா, அந்த ஈடன் கார்டன் கல்கட்டா சீரீஸில் பொறுத்த வரையும் என்னன்னா, இந்தியா ஃபைல் டு சேஸ் 124, பட் பிகாஸ் ஆஃப் பவுமாஸ் கிரிட் நாக் 55 அண்ட் எக்ஸ்ட்ராடனரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் கார்பின் போஷ், அவரோட ஒரு 27 of 35 பால்ஸ், அதுதான் மேட்ச் டிஃபைனிங். அந்த அவங்களோட ஈஸியாக 134 ரன்ஸ் கொண்டு வந்ததுக்கு பவுமா ஒரு சைடு சூப்பராக நின்று ஆடி காமிச்சாரு, டிஃபெண்ட் வைக்க முடியும் அப்படின்னு காமிச்சாரு. பட் அனதர் சைடு இந்த சைடு அவர் சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த சைடு அவர் அடிச்சாரு கார்பின் போஷ். ஸோ அந்த 124 அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் ஃப்ரம் ஆர்மர் நம்ம பார்த்தோம் அந்த டெஸ்ட், கல்கட்டா டெஸ்ட் தோத்தோம். ஈவன் கவுகாத்திலையும் நாங்கள் வந்து ஜஸ்ட் 1 டெஸ்ட் ஜெயிக்கல, வந்து ஏதோ ட்ரைனிங் ட்ராக் கொடுத்ததுனால நாங்கள் இது பண்ணல. ஸ்போர்ட்டிங் விக்கெட் கொடுத்தாலும் நாங்கள் அடிப்போம், எங்களுக்கு இது இருக்குன்னு 489 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. எல்லாருமே ஆடினாங்க. முத்துசாமி ஒரு 100, ஸ்டப்ஸ் ஒரு 40, பவுமா ஒரு 40, யான்சன் ஒரு 93. ஸோ போனவங்க எல்லாருமே அடின்னு அடிச்சிட்டாங்க அந்த இதில். அந்த போதாததுக்கு யான்சன் வந்து பவுலிங்லேயும் சூப்பராக ஒரு 6 விக்கெட் எடுத்து நம்மள 201க்கு பண்டில் அவுட் பண்ணுவார். எக்ஸப்ட் ஜெய்ஸ்வால் வேறு யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம இதில். அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம ஸ்டப்ஸ் ஒரு 94. ஸோ இந்தியாஸ் பிக்கஸ்ட் டிஃபிட் எய்தர் இன் ஹோம் ஆர் அவே, அதுவும் கவுகாத்தியில் தான் நடந்துச்சு 408 ரன்ஸில். அது வந்து இதுவும் ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்களோட இது இந்த டிஃபைனிங் மூமெண்ட்ஸ் இருக்கு. இதை தவிர நான் வந்து ஒரு இது சொல்லணும்னா, நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரைஸ்ட் சர்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அது என்ன ரீசன் நான் சொல்ல வரணும்னா, வெஸ்ட் இண்டீஸ் வந்து நம்ம எதிரே பார்க்கல, அவங்க டெஸ்ட்ல கன்சிடரே பண்ணல. நம்ம கிட்ட ஒரு ஹியூமிலேட்டிங் லாஸு, ப்ளஸ் அவங்க T20லயுமே அடி வாங்கினாங்க, நேபாள் கிட்ட எல்லாம் தோத்துட்டு போனாங்க, எக்ஸ்பர்ட்டே பண்ணல. அண்ட் ஒரு கிரைஸ்ட் சர்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் 231 நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் 167, ஜஸ்ட் ஓப் ஒரு 50 அடிச்சது தான். திருப்பி நியூசிலாந்து 466 செகண்ட் இன்னிங்ஸில் வித் ரச்சினோட 170 லாத்தமோட இதில் அடிச்சிட்டாங்க. தே போஸ்டட் இமாலியன் டோட்டல் ஆஃப் 531. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல 531 வந்து இந்த மேட்ச் ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினச்சிட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தன் ஷாய் ஓப்பும் ஜஸ்டின் கிரீவ்ஸும் வந்து நின்று ஆடினான். 2 பேரும். அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பொசிஷன் தேவர் 72 for 4. From 72 for 4, and you have to note down one thing, Nathan Smith available கிடையாது from இதில் டே 3 இதுலேருந்து. தென் மேட் ஹென்ரி ஆல்சோ இஷ்யூ, அவரும் நிறைய ஓவர்ஸ் போடல. டே 4லயே அவர் போயிட்டு டே 5ல அவங்க 2 பேருமே கிடையாது. வித்தவுட் திஸ் இவங்க 2 பேரும் சூப்பராக ஆடினாங்க. ஷாய் ஓப்பும் சரி, இவர கிரீவ்ஸா இருக்கட்டும், 2 பேரும் பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணி டே 5ல வெஸ்ட் இண்டீஸ் கோயிங் வித் 319 ரன்ஸ் நீடட். நியூசிலாண்டுக்கு 6 விக்கெட்ஸ் தேவை. அவர் ஓப் வந்து டஃபீட் அவுட் ஆயிருப்பாரு. ஒரு போஸ்ட் 18 ஓவர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 140ல் அவுட் ஆகிருப்பாரு. அண்டு இவரும் ஃபோல்க்ஸ் ஒரு விக்கெட் எடுத்து டெவினும் காலியாக இருப்பார். ஸோ தேவர் 278 for 6ன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து 28 overs 83 for 2 விக்கெட்ஸ்ன்னு போயிருக்கும். அதுக்கப்புறம் இவரை வச்சு கெமார் ரோச் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு அவர் ஒரு 50 அடிச்சிருப்பாரு வித் 119 பால்ஸில். அதாவது இன் செகண்ட் செஷனில் வந்து 399 for 6ன்னு இருக்கும். லாஸ்ட் செஷன் வந்து இவங்களுக்கு வந்து 33 overs என்ன மாதிரி ரிசல்ட் வேணாலும் போயிருக்கலாம். 132 ரன்ஸ் ரெக்கவர்டு, 4 விக்கெட்டு தேவை. அங்கேருந்து இவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு 457 for 6 வித் 163 overs ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹையஸ்ட் 7th விக்கெட் ஸ்டாண்டா கிரீவ்ஸ் அண்ட் ரோச் 180 ரன்ஸ். தே சர்பாஸ்டு சச்சின் டெண்டுல்கர் அண்ட் மனோஜ் பிரபாகர். அவங்க அந்த ஓல்ட் ட்ராஃபோர்ட் 90s வந்து சச்சின் அதோட சேவ் பண்ணி கொடுப்பாரு 160 இது. ஸோ இது வந்து என்ன சொல்லுது,
இப்படி ஒரு இப்படி ஒரு ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்தது இல்லை. ஒரு ட்ரா ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த சேஸ் கண்டிப்பாமா. பண்ணி. ஸோ இட் வாஸ் அன் இன்னும் ஒரு ஒன் ஆஃப் த டாப் மூமெண்ட்ஸ் என்னை பொறுத்தவரையும். கண்டிப்பா. ஒரு அண்டர் டாக்ஸாக இருந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் இப்படி பண்ணது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஒன் ஆஃப் டெஸ்ட் தான் பண்ணாங்க, மற்ற டெஸ்ட்டில் தோத்துட்டாங்க. பட் somehow it was a good moment என்னை பொறுத்தவரையும், கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் கரெக்ட் கரெக்ட். பொறுத்தவரையும். கண்டிப்பா. ஏன்னா அவங்க டெஸ்ட் சீன்ல இருந்து விசிபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே வரப்போ இந்த மாதிரி பண்றது அவங்களுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ஹோப்ஸ் கொடுக்கும். ஹோப் தே டூ திஸ் கண்டினியூஸ்லி. நம்ம அந்த ஓஜி அட்லீஸ்ட் அந்த 80s வேணாம், அந்த 2000s பார்த்து வெஸ்ட் இண்டீஸ் இருந்தா கூட சூப்பரா இருக்கும், அதுவே செமையா இருக்கும். அதுதான். பட் அது நம்ம வைல் வி டிஸ்கஸ் திஸ்ல அடுத்து வந்து உனக்கு டெஸ்ட் முடிஞ்சதுன்னா நான் ஓடி டெஸ்ட் போலாம் ஒரே நான் ஃபீல் பண்ணேன். ஓடியில வந்து எனக்கு 2 டிஃபைனிங் மூமெண்ட்ஸ் எனக்கு இருக்கு. ஒன்னு வந்து இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணது. நம்ம வின் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம், வின் பண்ணிச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு வின், ஐ மீன் ஆஸ் அ ஃபேன்ஸ் வின் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா ரொம்ப வருஷமா நம்மளும் வந்து இந்த 2013 சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் வின் பண்ணல. ஸோ வின் பண்ணணும்னு எக்ஸ்பெக்டேஷனோட போனோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணோம், வெரி ஹாப்பி. இன்னொரு டிஃபைனிங் மூமெண்ட்னா இந்தியன் உமன்ஸ் டீம் ஹோம் வேர்ல்ட் கப் நடக்குது, ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்கு ஏன்னா வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஒரு ஆஸ்திரேலியா சீரிஸ் நடந்தது, அது நம்ம ஜெயிக்கல. பட் ஸ்டில் அந்த ஒரு 420 அவங்க அடிச்சதுக்கு இவங்க ஒரு ஃபுல் ஆன் போவாங்க. ஸ்மிருதி மந்தனா அவங்க போற வேகத்தை பார்த்தா சேஸ் பண்ணிடுவோங்கிற மாதிரி இருக்கும். பட் 360ல நம்ம தோத்துருப்போம். பட் அந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்பார்க் கொடுத்தது. ஓஹோ, இது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வேர்ல்ட் கப்புங்கிற ஸ்பார்க் கொடுத்தது. அண்ட் வேர்ல்ட் கப்புக்குள்ள வந்தா செமிஃபைனல் ஜெமேமா ரோட்ரிக்ஸ், பா அவங்க ஆடின விதம் செம்ம. அது ஒரு பொசஸ்டா இருந்ததுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஷீ லுக்டு பொசஸ்ட், அப்படிதான் சொல்லணும். அது அவங்க இன்னிங்ஸ் ஒரு ஒரு மார்வலஸ் நாக்கு ஜெயிச்சு கொடுத்து ஃபைனல்ஸ் போய் வின் பண்ணோம். அது ஒரு நம்ம ஆல்ரெடி அதை பேசியிருந்தோம், அது ஒரு டிஃபைனிங் மூமெண்டாவே இருக்கும். ஏன்னா ஃபெதரா இந்த ஹேட் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இதை இன்ஸ்பயர் ஆகி வர ஆரம்பிப்பாங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட், சக்தே இந்தியா மொமெண்ட்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு மொமெண்டா இருந்தது. இது ரெண்டும் தான் எனக்கு வந்து ரொம்ப டிஃபைனிங்கா இருந்தது. வாட் அபவுட் யோர்ஸ்? என்னோட ஃபேவரட் மொமெண்ட் ஆஃப் 2025ன்னு பார்த்தா இந்தியா வின்னிங் த வேர்ல்டு கப், உமன்ஸ் வேர்ல்டு கப் ஜெயிச்ச இதுதான் என்னோட ஃபேவரட் மொமெண்ட். அண்ட் நான் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணேன். இஃப் யூ ரிமெம்பர், ஐ வாஸ் த ஒன் பர்சன் வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பிஃபோர் இந்த ஓடிஐ சீரீஸ் பற்றியே நான் சொல்லியிருந்தேன். இந்தியா உமன் வெஸ் ஆஸ்திரேலியா உமன் நடக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், இந்தியா வந்து ஒரு டீம் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க முடியும்னா அது ஒன்லி இந்தியாவில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்தியா தான் வந்து ஜெயிக்கும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், வேர்ல்டு கப் ஜெயிக்கும்னு. ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க ஒரே ஒரு டீம் இந்தியா உமன் தான் சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. அண்ட் இந்தியா தான் ஜெயிக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ரீசன் என்னன்னா, நீ சொல்லியிருந்ததில்ல அந்த உமன்ஸ் ஓடிஐ மேட்ச் அந்த சீரீஸ் இருக்கு பாரு, அதில் நம்ம ஜெயிச்சோம், ஒரு ஒன் டே ஜெயிச்சோம். என்னன்னா இது ஒரு இன்விசிபிள் டீம். ஆக்சுவலாக இந்த ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீமை பொறுத்தவரையும் அவுட் ஆஃப் 87 ODI மேட்சஸில் 79 தே வான், 78 to 79 தே வான். அப்படி ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த டீம் அப்படிப்பட்ட ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி வந்த டீம் இவங்க ஆஸ்திரேலியா உமன்ஸ். அதாவது கிரேட் ரிக்கி பாண்டிங் பார்த்துருக்கோம், கிரேட் கிளைவ் லாய்ட், வெஸ்ட் இண்டீஸோட இன்விசிபிள் டீம்லாம் பார்த்துருக்கோம். பட் இவங்க டீம் வேற லெவல் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அதை பீட் பண்ணுறதுக்கு நம்மளால மட்டும்தான் இருந்துச்சு, நம்ம பேட்டிங்கால மட்டும்தான் அது பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு 412 டெல்லியில் இருந்த ஸ்கோரை 369 வரையும் போனோம். ஒரு ஒன் டே ஜெயிச்சோம், ஜெயிக்கவே முடியாதுங்கிற ஒரு பைலேட்டரல் இதில் கூட நம்ம ஜெயித்தோம். அண்டு நம்மளோட ஸ்பின்னும் வந்து யூஸ்ஃபுல். ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் வேர்ல்டு கப்புக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஸ்ரீசரணியை எடுத்து கொண்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி பிக்ஸு, இன்ஸ்பிரேஷனல் பிக்ஸு, எக்ஸ்ட்ராடினரி டெரிஃபிக் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஸ்மிருதி மந்தனா அண்ட் பிரித்திகா ராவல். அதாவது ஒரு அக்ரிகேட் ஆஃப் 88+ சம்திங் வச்சுருக்காங்க அவங்க ஆவரேஜ் அந்த வேர்ல்டு கப். இதில் வரையும் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்தது அவங்களுக்கு ஒரு அப்சக்கல் செமிஃபைனலில் வந்து பிரித்திகா இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஷஃபாலி வர்மா அந்த செமிஃபைனலில் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் க்ரூஷியல் ஃபைனல் மொமெண்ட்டில் ஷஃபாலியோட நாக் அண்ட் அகெயின் ஒன்ஸ் அகெயின் ஸ்மிருதி சப்போர்ட்டட் பவுலிங் அண்ட் ஷஃபாலியோட பவுலிங்
அந்த ஸ்மார்ட்னஸ் ஆஃப் யூசிங் ஹர்மன்பிரீத் கௌர் பொறுத்த வரையும் அதெல்லாம் வந்து வேற லெவல். அந்த ஸ்பிரிட்டட் டீம் ஆக்சுவலாக எல்லாருமே இப்போ ஒரு செமிஃபைனலாக இருக்கட்டும், ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அண்ட் கேப்டன் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஹர்மன்பிரீத் கௌர். அந்த அவ்வளோ மேட்சஸாக ஆடாத ஹர்மன்பிரீத் கௌர் கரெக்டாக கனிஞ்ச் மூமெண்ட்டில் ஆஸ்திரேலியான்னு வந்தானே அடிச்சிட்டாங்க செமிஃபைனலில் வந்து. ஃபைனலியும் இது பண்ணாங்க. அண்ட் தீப்தி சர்மா, ரிச்சா கோஷ் வைட்டல் கான்ட்ரிபியூஷன் இவங்க 2 பேரும். அண்ட் கிரன்ச் ஃபைனலாக இருக்கட்டும், அமன்ஜித் கௌரோட கேட்சாக இருக்கட்டும், ஸ்ரீசரணியோட எக்ஸ்ட்ராடினரி பவுலிங்காக இருக்கட்டும், ரெணுகா சிங்கோட பவுலிங்காக இருக்கட்டும். ஸோ கம்ப்ளீட் டீம் எஃபர்ட்டாக வின் பண்ணி கண்டிப்பா, அதாவது இட் வாஸ் அ ப்ரௌட் மூமெண்ட். என்னன்னா இந்த இந்தியன் உமன் ஜெயிச்சது வந்து இட் மீன்ஸ் பர்சனலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கிரிக்கெட் இன்னும் அவங்களுக்கு இப்போ பாரு, இப்போ இந்த ட்ரிவாண்ட்ரமில் நடந்த சீரீஸாக இருக்கட்டும், வைசாக்ல நடந்த T20 சீரீஸ் ஸ்ரீலங்காவோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மேட்சஸ் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் தெரிய வருது. அவங்க இப்போ வந்து இப்போ யாராச்சும் வந்து அவங்க பொண்ணை வந்து இது பண்ணுறாங்கன்னா, என் பொண்ணு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மிருதி மந்தனாவாக வரணும், ஒரு ஹர்மன்பிரீத் கௌராக வரணும், அந்த மாதிரி ஒரு இது மூமெண்ட்ஸும் டெவலப் பண்ணிட்டோம். தே ஹேவ் எ ரெக்கார்ட் பிரேக்கிங் வியூவர்ஷிப் ஈக்குவல் டு WTC இது என்ன சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் லெவலுக்கு இந்தியா மேட்ச் நடந்த அளவுக்கு இந்த வேர்ல்டு கப் ஃபைனலும் நடந்திருக்கு, இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இது எல்லாமே ஒரு சூப்பர் மூமெண்ட்ஸ், ஒரு ப்ரௌட் மூமெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்டு T20 பொறுத்தவரையும் என்னோட ஃபேவரட் மூமெண்ட்டுன்னு பார்த்தா நம்ம ஆஸ்திரேலியா போய் ஜெயிச்சதாக இருக்கட்டும், ஏஷியா கப் ஜெயிச்சது, ஒரு பர்சனல் இது இந்தியா பாய்சான் அது நம்ம எல்லா மேட்சும் ஜெயிச்சது, அது வந்து ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது IPL வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்னை பொறுத்தவரையும் இவர் வைபவ் சூரியவன்ஷி வந்த விதமாக இருக்கட்டும், பிரியான்ஷ் ஆரியா, அன்கேப்டு பிளேயர்ஸோட ரோல் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக போச்சு. தே கவர்டு 160+ ஸ்ட்ரைக் ரேட், மோர் தென் த கேப்டு பிளேயர்ஸ் 154. அண்ட் RCB ஜெயிச்ச நியூ டீம் ஜெயிச்சதாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ். ஸோ தான் உன்னோட இது சொல்லு. T20ல எனக்கும் அதுதான். T20 ஏன்னா இந்தியா ஹஸ் பீன் டாமினன்ட், இந்தியா ஸ்டில் ஸ்டேட் டாமினன்ட். அது வந்து அதனால இட் வாஸ் வெரி ஃபேவரட். குட் டு see that இந்தியா ஸ்டேயிங் கண்டினியூயிங் டு டாமினேட். அது நல்லா இருந்தது. அண்ட் நீ சொன்ன மாதிரி IPL எனக்கும் அதுதான். RCB வின் பண்ணது பர்சனலி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதுதான் லைக் இதெல்லாம் தான் எங்களோட ஃபேவரட் மூமெண்ட்ஸா இருந்தது. வியூவர்ஸ், நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத, டெஸ்ட் T20 ஒன் டே எல்லாத்துலயும் என்ன ஃபேவரட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் பவுண்டரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எங்க பியாண்ட் பவுண்டரிஸ் சேனல் சார்பா வி வுட் லைக் விஷ் யூ a வெரி ஹாப்பி நியூ இயர். வரப்போற வருஷம் எல்லாருக்கும் நல்லதா அமையட்டும். கிரிக்கெட் மெமரிஸ் நிறைய எல்லாருக்கும் வரட்டும். மெயினா கிரிக்கெட் ஃபெட்டர்னிட்டில T20 வேர்ல்ட் கப் நிறைய வருது, இன்ட்ரெஸ்டிங் இயரா இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவ் இட் கோஸ். ஸோ பாலா, யா ஐ விஷ் எவ்ரி ஒன் ஹாப்பி நியூ இயர். அண்டு நல்ல விஷயமா தொடங்கட்டும். 2026 எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும். அண்டு எல்லா மகிழ்ச்சியோட கொண்டாடுவோம் நம்ம 2026 இயர்ஸை. ஸோ ஐ ஒன்ஸ் அகெயின் விஷ் அவர் வியூவர்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.